நம்ம ஹிந்து கடவுள்கள்லாம் வந்துட்டு சைத்தான்னு சொல்லிட்டு, நம்ம கோவில்களை வந்துட்டு சைத்தானின் கூடாரம்னு சொல்கிறத நம்ம பொதுவாக அந்த ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால தானே அவங்க வந்து முகலாயர்கள் படையெடுத்துட்டு வந்ததே இந்த ஐடல் வர்ஷிப்லாம் இருக்கக்கூடாதுன்னு தரமட்டமாக அடித்து உடைச்சாங்க. ஆனால் அதே இது இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டு ஒரு பேலஸ்டீன்லேயோ ஒரு இஸ்ரேல்லையோ நம்ம போய் உட்காந்துட்டு ஜெருசலேம்லேயோ உட்காந்துக்கிட்டு இயேசு ஒரு சைத்தான், அல்லாஹ் ஒரு சைத்தான், நம்ம அப்படி ஒரு காலமும் யாரையும் பார்த்துட்டு நம்ம சைத்தான்னு சொல்ல போகிறது கிடையாது. நமக்கு ஒரு பென்சில் கொடுத்துட்டு இதுதான் நம்ம தெய்வம்னு சொன்னாலும் அதுக்கு நம்ம வணங்குவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நோட் புக்கு கொடுத்துட்டு இதுதான் உங்கள் தெய்வம்னு சொன்னாலும் நம்ம வணங்க போகிறோம். ஸோ வி ஆர் அன் ஆல் இன்க்ளூசிவ் சொசைட்டி. ஸோ நம்ம வந்துட்டு யாரையும் பார்த்துட்டு இப்படி என்ன சொல்கிறது, ஒரு வெறுப்பு உண்டாகிற மாதிரியோ இல்லைன்னா ஒரு கோபம் வரா மாதிரியோ ஒரு நெகட்டிவ் லைனில் நம்ம சொல்லவே மாட்டோம். யாரையுமே வந்துட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசுகிறது அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம கலாச்சாரத்தில் அது வந்து கிடையாது. ஆனால் அப்படி நம்ம அங்கே போய் சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் இருந்து நம்மள வந்துட்டு ஓகே அவங்க ஹிந்துக்கள்லாம் மைனாரிட்டிஸ் சொல்லிட்டு அந்த ரீஜனில் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு யாருன்னா நினைக்கிறீங்களா? அந்த அடிப்படையே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து மதத்துக்கு எதிரான ஒரு கருத்தை தான் அந்த தேசத்தில் வந்து எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருந்தும் அதை இங்கே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன் ஸ்டெப் வி ஹவ் கான் அஹெட் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு வெல்ஃபேர் போர்டெலாம் வச்சு அவங்கள எவ்வளோ தூரம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அப்போ எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஆன்மீகம் வந்துட்டு சிறப்பாக எந்த தேசத்தில் செயல்படுதுன்றதை பாருங்கள். நீங்கள் இதே போய்ட்டு அங்கே சொல்லி சைத்தான்னு சொல்லி நீங்கள் என்ன நிலைமை ஆகுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இங்கே வந்து சைத்தான்னு சொன்னாலும் அவங்க முறைப்படி என்னவோ அவங்க சொல்லிக்கிறாங்க. அது அவங்களுடைய இஷ்டம், அது அவங்களோட தெய்வம், அவங்களோட வழிபாடு, அவங்களோட முறை அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒன் ஸ்டெப் வி ஹவ் கான் அஹெட் அண்ட் வி ஆர் ப்ரொடெக்டிங் தெம். அப்போ ஆன்மீகம் எங்கே சிறப்பாக செயல்படுதுன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.